நீங்க அமெரிக்கால இருக்க ஹை ஸ்கூல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வெல்கம் டு மை சேனல் 3 கிட்டீஸ் வேர்ல்ட். அமெரிக்க தகவல்கள் உங்களுக்காக. புதுசா யுஎஸ்க்கு வரவங்களா இருந்தாலும் இல்ல இங்கேயே இருக்கவங்களா இருந்தாலும் இந்த ஹை ஸ்கூல் எஜுகேஷன்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவா அமெரிக்க ஹை ஸ்கூல்ஸ்ல ஒரு ஓவராலா என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோர் சப்ஜெக்ட், எலெக்டிவ் சப்ஜெக்ட்னு 2 டைப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ரெண்டாவது விஷயம், நான் ஏற்கனவே என்னோட வீடியோல சொல்ற மாதிரி ஸ்போர்ட்ஸ். அமெரிக்காவை பொறுத்தவரை ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் ஹை ஸ்கூல்ஸ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், காலேஜ் ப்ரிப்பரேஷனுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, அதை பத்தி எல்லாம் போக போக பார்க்கலாம். வழக்கமாக ஹை ஸ்கூல்னா 9th-லேருந்து 12th வரை படிக்கிறவங்க தான். ஆனால் அமெரிக்காவில் உங்களால் 12th கிரேடை ஸ்கிப் பண்ண முடியும்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, இப்படி ஒரு ஆப்ஷனை அமெரிக்க பள்ளிகள் குழந்தைகளுக்கு தராங்க. குழந்தைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரெடிட்டை 11வதுக்குள்ளேயே முடிச்சுட்டாங்கன்னா 12வது கிரேடை அவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் வயசை பற்றி முக்கியமாக பேசியே ஆகணும். நம்ம ஊரில் படிக்கிற பிள்ளைங்க 14 வயசை விட குறைவாக தான் ஹை ஸ்கூலில் படிப்பாங்க. ஆனால் அமெரிக்காவில் கண்டிப்பாக 14 வயசு ஆயிருக்கும் பசங்க ஹை ஸ்கூலுக்கு வரும்போது. பட் ஸ்கூல்ஸில் பாருங்களேன் எத்தனை டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு. இந்த ஒவ்வொரு டைப் ஸ்கூலையும் நான் உங்களுக்கு பின்வரும் வீடியோக்களில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் எண்ட் ஆஃப் த கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் டிகிரி ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. இங்கே படிக்கிறவங்க ஹை ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணால் அது டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு சமம். இப்போ எல்லா டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்கூல்ஸ். பப்ளிக் ஸ்கூல்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான். ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த ஸ்கூல் எங்கே இருக்கோ அதை சுற்றி ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்குள்ள வீடுங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கூலை அலோகேட் பண்ணுவாங்க. கரிக்குலம் வந்து ஸ்டாண்டர்ட் கரிக்குலம் தான் இருக்கும். பட் நம்மள மாதிரி வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இங்கே ஸ்கூல்ஸை பொறுத்தவரை இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு க்ரைட்டீரியா பாயிண்ட் வச்சுருப்பாங்க. பசங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. யார் யாரெல்லாம் அந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணலையோ அவங்க அகெயின் அண்ட் அகெயின் வந்து கோச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை தான் இஎஸ்எல் சப்போர்ட்டுன்னு இங்கே சொல்லுவாங்க. ஃப்ரீ பஸ்ஸு, ஸ்போர்ட்ஸு, கிளப்ஸு இதை மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் பப்ளிக் ஸ்கூல்லையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பற்றி பார்த்துடலாம். அஃப்கோர்ஸ் இது கண்டிப்பாக நம்ம டியூஷன் பே பண்ணணும். எவ்வளோன்னா $12,000 $25,000 ஒரு வருஷத்துக்கு ஆகும்னு சொல்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த ஸ்கூல் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ டியூஷன் ஃபீஸ் பே பண்ணி போகிற மாதிரி இருக்கிறவங்களால இந்த ஸ்கூலுக்கு போக முடியும். ரெண்டாவது, கிளாஸ் சைஸ் ரொம்ப சின்னது. கிளாஸில் இருக்க குழந்தைங்களோட சைஸ் சின்னதுன்றதுனால எந்த குழந்தைக்கு அதிக அட்டென்ஷன் தேவையோ அந்த குழந்தை இந்த ஸ்கூலில் ப்ரிஃபர் பண்ணலாம். மூணாவது, ஸ்டாண்டர்ட் கரிக்குலம் கிடையாது, ஃப்ளெக்சிபிள் கரிக்குலம். அப்படின்னா ஸ்டெம்மு, இன்ஜினியரிங் ஃபோக்கஸ்டு, மெடிக்கல் ஃபோக்கஸ்டு இந்த மாதிரி கரிக்குலம்ஸ் இருக்கும். நாலாவது, ரிலீஜியஸ் பேஸ்டு. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டும் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருந்தாலும் இங்க போகலாம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் அட்மிஷன் ப்ராசஸ் தாங்க. எக்ஸாம்ஸ் வச்சு எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆனா மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்களாம். இது வரைக்கும் பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் பத்தி பார்த்தாச்சு. இன்னொரு கேட்டகரி சார்ட்டர் ஸ்கூல்ஸும் இருக்கு. இது ஃப்ரீ ஸ்கூல்ஸ் தான். ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ரன் ஆகிறது லோக்கலா பிரைவேட்டா ரன் ஆகுற மாதிரி இருக்கும். ஸ்டாண்டர்ட் கரிக்குலம்ஸ் இங்க கிடையாது. இப்போ இன்ஜினியரிங் ஃபோக்கஸ்ட் அப்படின்னா, ஸ்டெம் ஃபோக்கஸ்ட் அப்படின்னா அந்த கரிக்குலம் இருக்கும். இல்ல மெடிக்கல் ஃபோக்கஸ்ட்னா அந்த கரிக்குலம் இருக்கும். ஆர்ட்ஸ் ஃபோக்கஸ்ட்னா அந்த கரிக்குலம் இருக்கும். அட்மிஷன் ப்ராசஸ் இங்க எப்படி இருக்கும்னா எக்ஸாம்ஸ்லாம் எதுவும் இருக்காது. அதுக்கு பதிலாக லாட்ரி சிஸ்டம். நம்ம அப்ளிகேஷன் போட்டுருவோம். லாட்ரியில் பிக்கப் ஆனால் நமக்கு அவங்க மெயில் பண்ணுவாங்க நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு. அது மாதிரி எல்லாருக்குமே ஸ்கூல் பஸ்ஸு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காம இருக்கலாம். அப்புறம் ஸ்போர்ட்ஸு, ஆர்ட்ஸு, கிளப்ஸு இது எல்லாமே இங்கேயும் இருக்குது. பொதுவாக அமெரிக்காவில் எல்லா ஸ்கூல்லையுமே நர்ஸும் செக்யூரிட்டியும் இருப்பாங்க. சம்டைம்ஸ் போலீஸ் கூட இருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.